ஒரு தரமான செஸ்ட்டை என்னால் ஜிம் போய் பில்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்கிற அந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண மூலியமா பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு டீசெண்டான செஸ்ட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் புஷ்அப்ஸ் எடுக்க தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து புஷ்அப்ஸ் எப்படி ப்ராப்பராக எடுக்கணும்னு கற்றுக்கோங்க. இந்த புக்ஸை நான் படித்து தான் யூஸ் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பேக்கில் போட்டு என்னோட புஷ்அப்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டான ஹியூமன் வச்சு யூஸ் பண்ணி உங்கள் புஷ்அப்ஸ் சேலஞ்சிங்காக கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் உங்கள் காலை மேலே வச்சுட்டு டீக்ளைன் புஷ்அப்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி டீக்ளைன் புஷ்அப்ஸ் எடுக்கிறப்ப உங்கள் லோட் மொத்தமே அப்பர் செஸ்ட்டில் விழும். ஸோ இது உங்களோட அப்பர் செஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கையில் இந்த மாதிரி கவர்ஸை மாட்டிட்டு இந்த செஸ்ட் ஃப்ளை மூமெண்ட்டை மிமிக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கவருக்கு பதிலாக நீங்கள் சாக்ஸ் யூஸ் பண்ணலாம், பேப்பர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணலாம், மேட் யூஸ் பண்ணலாம். அண்ட் சிலருக்கு வந்து இது கஷ்டமாக ஃபீல் ஆகும். ஏன்றது பார்த்தீங்கன்னா தர எந்த அளவு வழுவழுன்றதோ அதை பொறுத்து தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் புஷ்அப்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட்டாக நம்ம செஸ்ட் மேலே ஒரு லோடு கொடுத்துட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது ஒரு அல்டிமேட் செஸ்ட் பில்டராக உங்களுக்கு இருக்கும். ஒரு ஒர்க் அவுட்டை வந்து எந்த அளவு நான் சிம்பிளிஃபைட் பண்ணி எத்தனை வர முடியுமோ அந்த அளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜிம் போக முடியாத கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த ஒர்க் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் வேணும்னா மறக்காம கமெண்ட்ல ஏதாவது ஹார்ட் போட்டு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல். பை. பீஸ்.